பட்டினத்தார் 2 பேர். 10ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பட்டினத்தார் ஒருவர், 15ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பட்டினத்தார் அவர். இந்த உடலுக்கூறு வண்ணமெல்லாம் பாடினவர் சித்தர். திருவான்மையூரில் சமாதியில் இருக்கிறவர் சித்தர் பட்டினத்தார். அவர் பாட்டு தான் இப்போ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அன்னை எத்தனை எத்தனை எண்ணையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, அப்புறம் இன்னும் ஒரு அன்னையின் கருப்பு வாராமல்கா, இருப்புயிர் வாழ் சிவனே, இப்படிலாம் நிறைய பாட்டு பாடினவர். என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை, எல்லாம் நின் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் யான் செய்த தீவினை யாது ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது? பிறப்பதற்கு முன் செய்த தீவனையோ இங்கனே வந்து மூண்டதுவே. அந்த பட்டினத்தார் 15ஆம் நூற்றாண்டு, அவர் வேற. இப்போ நாம் 11ஆம் திருமுறையில் இருக்கிறது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பட்டினத்தார். இதை டாக்டர் மு வரதராசனாரை இலக்கிய வரலாறு எழுதுகிறார். 2 பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் 5 நூலில் பாடினவர். இவரும் திருவிடை மருதூர் உம்மணிக்கோ. திருவிடை மருதூர் முக்கியமான தலம். பட்டினத்தார் அங்கே தான் இருந்தார். 2 பேரும் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கோபுர வாசலில் பட்டினத்தாரும், இன்னொரு கோபுரத்தில் அவர் சீடர் பத்திரகரியார். அந்த கதை தனி பெரிய கதை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஏன்னா சினிமா வந்துருச்சு, 2 பட்டினத்தார் படம் வேறு வந்து போச்சு. அதை டிஎம் சார் சவுந்தரராஜன் நடித்தது பின்னாடி வந்த படம். அதுக்கு முன்னே ஒருத்தர் நடித்த பட்டினத்தாரை வந்துருச்சு. அதனால் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ நமக்கு வேண்டியது இந்த பட்டினத்தார் நிலையாமை பற்றி பேசுகிறார். திருவிடை மருதூர் முக்கியமான தலம் சார் சிவத்தலங்களில். ஏன்னா நம்ம எல்லோரும் சிதம்பரம், திருவையாறு, திருவாரூரோடு நிற்கிறோம். இல்லை, திருவிடை மருதூர் முக்கியமான தலம். ஏன்னா கொஞ்சம் உடம்புல தெம்பு வேணும். 3 சுற்று சுற்றணும்னா 3 கிலோமீட்டர் சுற்றணும். பெரிய தலம்ல அது. அதில் பாடுறாரு பாருங்கள், வருந்தேன் நிலையாமை, இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன்வழி போய். இறக்கிறேன் பிறக்கிறேன், புனரபி ஜனனம். இதுதான் வேலை நமக்கு, வேறு வேலையே கிடையாது. சாப்பிட்றோம் தூங்குறோம், சாப்பிட்றோம் தூங்குறோம். புனரபி ஜனனம் புனரபி மனனம் மூடமதே தெரியல. வருந்தேன் இறந்தும் பிறந்தும் மயக்கும் புலன்வழி போய் பொருந்தேன். இந்த புலன்கள் வழி இனிமேல் நான் போக மாட்டேன். இது என்ன பண்ணுது? திருப்பி சாபத்துக்கே வழி சொல்லுது. நரகிர் புகுகின்றேன், நான் இனிமேல் நரகத்துக்கு போக மாட்டேன். புகழ் மா மருதில் பெருந்தேன் புகந்து கொண்டேன். திருவிடை மருதூரில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுடைய, திருவிடை மருதூரில் இருக்கிற சிவபெருமான பேர் என்ன? மகாலிங்கீஸ்வரரா? மகாலிங்கீஸ்வரர். அதனால் இந்த திருவிடை மருதூரில் இருக்கிற பெரிய தேனாக இருக்கிற அந்த சிவபெருமான தேனை நான் சாப்பிட்டுட்டேன். இனிமேல் இறக்க மாட்டேன், பிறக்க மாட்டேன், இந்த புலன் வழி போக மாட்டேன். பொருந்தேன் முகந்து கொண்டு உண்டு பிரிதொன்றில் ஆசையின்றி இருந்தேன் இனி சென்று இறைவேன் ஒருவரை யாது. இனிமேல் எவங்கிட்டையும் போய் நான் கை நீட்ட மாட்டேன். ஏன் நான் அந்த பெரியவர்கிட்டே போயிட்டேன். திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர்கிட்ட அந்த பெரிய தேனே நான் சாப்பிட்டுருக்கேன். இனிமேல் நான் யார்கிட்ட போக போகிறேன்? பட்டினத்தார் இப்படி பாசுகிறார். நூல் திருவிடை மருதூர் மும்மணி கோவை. சில அற்புதமான தொடர் போட்டிருக்கார் இந்த 11ஆம் திருமுறையில். இந்த பட்டினத்தார் கற்புனையாக கடல் நீர் நீந்தினர் இயற்பிறவார் உளதோ இறைவா. சிவருமானே, கல்லையே தெப்பமாக வைத்துக்கொண்டு எங்கள் அடியார் ஒருத்தர் மிதந்து வந்தார். அதை விட என்ன பெருமை இருக்கு? உன் பெருமையே பெருமைங்கிறார். அப்புறம் கோட் பண்ணுறார். அடுத்து ஒரு சொல்லு பாருங்கள், நானும் எங்கெங்கே தேடி பார்த்தேன். படித்த உடனே திருக்குறள் மாதிரி இருக்குது, திருக்குறளையும் இல்லை. நீங்கள் யாராவது எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு தொடர் போடுறார் இந்த பட்டினத்தார். உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. கேட்ட மாதிரி இருக்குது. எல்லாரும் மேடையில் பேசுவாங்க, எங்கே இருக்குன்னு தான் தெரியல. கடைசியில் பார்த்தா 11ஆம் திருமுறையில் இந்த பட்டினத்தார் பாடிய திருவிடை மருதூர் மும்முனை கோவில இந்த வரி வருது, உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. ஆனால் இன்றைக்கி மக்கள் மனநிலை எப்படி மாறிச்சுன்னா, உழைக்காமல் எல்லாத்தையும் பெறணும், உழைக்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் எல்லாம் எனக்கு வரணும். சங்கடமாக இருக்குல்ல? பட்டினத்தார் சொல்கிறார், உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ. அருமையான தொடர். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், ஒரு யோகத்தை சொல்கிறார், ஞானத்தை சொல்கிறார். ரொம்ப முக்கியமான அடிகள் இப்போ நான் சொல்ல போகிறது. துண்ட துளையில் பண்டை வழியின்றி அறிவில் நாளும் நரிய நாற்றம். நாற்றம் என்றால் பழைய அர்த்தம் என்னன்னா நல்ல நறுமணம்னு அர்த்தம். இப்போ நாம் அதை மாற்ற துர்நாற்றம்னு வேறு உள்ள ஒரு அடைச்சொல்லை சேர்த்துக்கிட்டோம். நாற்றம்னா வாசனை. இவர் என்ன சொல்கிறாரு, 2 மூக்கில் 2 தொலை இருக்குது, 2 தொலை வழியாக தான் நீ எல்லா வாசனையும் பெறுவீங்க. ஆனால் அறிவின் மனம்னு ஒன்று இருக்குது, அந்த ஞான மனம் அறிவின் மனத்தை வேற ஒன்று வழியாக உணர்ந்து கொள்ளலாம். அதுக்கு இந்த மூக்கு தேவையில்லைங்கிறார். மூக்கு துவாரத்தில் முன்பு இருந்த வழி இல்லாமல்
அறிவின் மூலம் மனம் வீசுகின்ற நறுமணமே, சிவபெருமானே நீ பெரிய வாசனை, ஞான மனம் உங்கள்கிட்ட வீசுது. ஞானிகளுக்கெல்லாம் ஒரு மனம் உண்டு. கற்பூரம் மணக்குது என் தேகம் வள்ளலார். எல்லா ஞானிகளுக்கும் ஒரு வாசனை உண்டு. ஏன்னா அந்த தேகம் பிரணவ தேகம் மாறுற பொழுது வாசம் வரும். விபூதி மணக்குது, சந்தனம் மணக்குது இல்லையா? எல்லா ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கு பிரணவ தேகம் மாறும். தேகத்தில் இந்த ஐம்புலன் இச்சை போன உடனே இந்த ஜீவன்லேருந்து ஒரு மனம் வரும். இப்போ இவர் என்ன சொல்கிறார் பட்டினத்தார் இந்த பாட்டில், 2 மூக்கு வழியாக இந்த உலக வாசனை வரும், மல்லிகைப்பூ வாசனை. ஆனால் அறிவின் மனத்தை இது இல்லாமலேயே என்னை உணர வச்சிய பெருமானேன்னு கேட்குறார். அருமையான வழி. அடுத்து சொல்கிறார், தோற்றம் பெரிதில் தோன்றா சுடர் முனைங்கிறார். எதிலுமே தோற்றம் இல்லாத ஒரு சுடர் முனையாக சுழி முனையாக எனக்குள்ளே இருக்கிற பெருமானேங்கிறார். மூவா முதல்வா முக்கண் செல்வா தேவதேவா மாசுறு சிறப்பின் வானவராகும் பூச தீர்த்தம் புறக்கும் பொன்னி ஐராவணன். திருமுடை மருதூர் பூச தீர்த்தம் ஆடுறாங்க காவிரியில். அந்த பூசம் தீர்த்தம் ஆடுறதை பற்றி இவர் பேசுகிறார். பூசணுன்னே உங்களுக்கு ஞாபகத்து வரும், மயிலாப்பூரில் உட்காந்துருக்கீங்க. மயிலாப்பூரில் ஞானசம்பந்தன் இங்கே பதிகம் பாடுறார், பூம்பா எழுப்புறார். பூசம் விழா காணாது போதிய பூம்பாவாய். என்ன அழகான அந்த 10 பதிகத்திலையும் எல்லா விழாவும் கார்த்திகை பேசுகிறார், ஓண விழாவை பற்றி பேசுகிறார். இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, இன்னும் நல்ல தமிழ் இருக்கு. பெருஞ்சாந்தி பெருவிழா காணாது போதியோ பூம்பாவாய். மயிலாப்பூர் பூசம், அந்த பூசம் ரொம்ப முக்கியம். பூச மத்தி என்பது புருவ மத்தி. திருமூலர் சொல்கிறார் பூச மத்தி புருவ மத்தி. பூசத்துக்குரியவன் முருகப்பெருமான். பூசம் தான் தைப்பூசம். பூசத்துக்கு எல்லா கடவுளுக்கும் பூசத்துக்கு தொடர்பு உண்டு. அதை பற்றி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். பூசம்னா என்னன்னு, சிவபெருமானுக்கு, உமையம்மைக்கு, நாராயணனுக்கு, சக்திக்கு, முருகனுக்கு எல்லாருக்கும் கடைசியில் வள்ளலார் பூசத்தை கையில் எடுத்துட்டார். அதான் தைப்பூசம். பூசம்னா புருவ மத்தி, அறுபட்டையா, அங்கே தான் ஜோதி சுரூபமாக முருகப்பெருமான் விளங்குகிறார். அதுக்கு சுப்பிரமணியம்னு பேர். சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம் சுப்பிரமணியோம். பூசத்துக்கு இவ்வளோ சிறப்பு உண்டு. அப்புறம் சொல்கிறார் அவர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பட்டினத்தார். 2 பேரை கோட் பண்ணுறார். பெருந்துரை பிள்ளையும் சித்தமார்க்க சிவவாக்கிய தேவரும். மாணிக்க வாசகரை கோட் பண்ணுறார், சிவவாக்கியரை கோட் பண்ணுறார். அப்படியானால் இந்த பட்டினத்தார் சிவவாக்கியருக்கு அப்புறம் இருந்திருக்கணும். சிவவாக்கியருக்கு அப்புறம் வரார்.